ஹாய், மட்டன் பிரியாணி பண்ணலாமா? இந்த 5 நாளாக அந்த ட்ரிப்பில் சாப்பாடெல்லாம் சரியாகவே இல்லை. போயிட்டு வந்தது ஒரு ட்ரிப்பு, சும்மா ட்ரிப்புன்னு சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. போயிட்டு வந்த அந்த ஒரு இது இருக்கும்ல, ஒரு 5 நாளைக்கு அது அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சரியாயிடும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 5 நாளில் வந்துட்டு 5-6 நாள் கிட்ட ஆயிடுச்சு சரியாக சாப்பிட்டு. சுத்தமாக சாப்பிட்றது வந்து செட்டே ஆகலை அங்கே. நம்ம சைடு ஃபுட்டு வந்து லாஸ்ட் நாள் தான் கிடச்சிது. நம்ம இந்தியன் ஸ்டைல் ஃபுட்டு லாஸ்ட் நாள் தான் தேடி கண்டுபிடிச்சி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டோம். அதுவுமே ரொம்ப திருப்தியாக சாப்பிட முடியல. 5-6 நாள் வந்துட்டு ஒரு ஃபுட்டை ஸ்கிப் பண்ணிட்டேன் நான். லஞ்சு சாப்பிட்டேன் அப்படின்னா டின்னர் சாப்பிட மாட்டேன், டின்னர் சாப்பிட்டேன்னா லஞ்ச் சாப்பிட மாட்டேன். பெருசாக அந்த ஃபுட்டு எனக்கு பிடிக்கவே இல்லை. டேஸ்ட்டு, ஸ்மெல் அதெல்லாம் எதுவுமே பிடிக்கவே இல்லை. ஸோ அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு இருந்ததுனால வீட்டுக்கு வந்தோடனே நல்லா ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி வந்து ஒரு மட்டன் பிரியாணியும் ஃபிஷ் ஃப்ரையும் வச்சு சூப்பராக சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஸோ இந்த மட்டன் பிரியாணி வந்து நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இந்த மட்டன் பிரியாணியை ஃபஸ்ட் டைம் லைஃப்லேயே ட்ரை பண்ணுறேன். ஸோ யூடியூப் வீடியோ பார்த்து ரெஃபரன்ஸ் இது பார்த்து தான் வந்து பண்ணியிருந்தேன். இந்த மசாலா அரைச்சி போட்டிருந்தாங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக வந்துச்சு. ஆனால் ஒரு சில சொதப்பல் வழக்கம் போல். நம்ம சமையலில் சொதப்பல் இல்லைன்னா எப்படி? ஸோ ஒரு சில சொதப்பல் இருந்துச்சு. அது என்ன சொதப்பல் அப்படின்னா, இந்த மட்டன் வந்து 2 விசில் தான் விட்டேன். 2 விசில் விட்டு எண்ணெயிலே ஃபுல்லாக வதக்க சொன்னாங்க. ஸோ அது வதக்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி, நான் வாங்கின மட்டன் வந்து ரொம்ப எல்லாம் கறி போல் இருக்குது. ஸோ 2 விசிலே நல்லா வெந்திருக்கு. எனக்கு அது தெரியல. ஸோ நான் அந்த ஆயிலே ஃபுல்லாக இது பண்ணிகிட்டே இருந்ததுனால சாப்பாடு வெந்து வரும்போது மட்டன் ரொம்ப பீஸாக போயிடுச்சு. ரொம்ப பீஸாகிடுச்சு. ரொம்ப குட்டியாகிடுச்சு. மட்டன் இருந்த மாதிரி தெரியல. பட் ஆனால் டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சு. அண்ட் 2வது சொதப்பல் என்ன அப்படின்னா, உப்பு வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டுட்டேன். ஸோ எனக்கு அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு உப்பு அதிகமாகிருச்சுன்னு. அதனால் என்ன பண்ணேன், ஒரு உருளைக்கிழங்கை வந்து வாஷ் பண்ணி அப்படியே கட் பண்ணி தோலோடு போட்டேன். அது கொஞ்சம் லைட்டாக உப்பு எடுக்கும் அப்படிங்கிறதுனால சூடாக சாப்பிடும்போது உப்பு பெருசாக தெரியல. ஆனால் கொஞ்சம் ஆறி போனதுக்கப்புறம் உப்பு தெரிஞ்சிச்சு. இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இல்லை, சாப்பிட்ற அளவு தான் இருந்துச்சு. ஸோ இந்த 2 சொதப்பலோட மட்டன் பிரியாணி ஆனால் நிஜமாகவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே வந்துருந்துச்சு. நான் பார்த்துருந்த வீடியோவில் அவங்க வந்து இந்த சாப்பாடை 50% வந்து பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணியிருந்தாங்க. தண்ணியும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தாங்க. பட் நமக்கு வந்து அந்தளவுக்குலாம் பொறுமை இல்லை. ஸோ வழக்கம் போல் என்ன பண்ணுறோமோ அதையே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ் யூஷுவல் 1க்கு 1.5ங்கிற மாதிரி தண்ணி ஊற்றி போட்டாச்சு. அண்ட் அந்த மசாலாவோட பிரியாணியோட மசாலா வந்து தான் ஹைலைட். இதில் அந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய் இது 3 தான் வந்து அரைச்சி போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரியாணி செஞ்சதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரையும் வந்துட்டு சைட் பை சைடு ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி முட்டையும் வச்சு ரைத்தாவும் வச்சு இன்றைக்கி ஒரு பிடிச்சாச்சு. 5 நாள் ஒழுங்காக சாப்பிடாதது இது ஒரு நல்ல விருந்து தான்.